இப்ப ஜீவோ போட்டாங்க. சென்ற மாதம் 28ஆம் தேதி ஜீவோ போட்டாங்க. அந்த ஜீவோ வாபஸ் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியுமா? நம்மளால முடியும். ஜேஎல்சி, ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி நிறுவனத்தினுடைய அடுத்த எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம் அங்க வந்து ஜெயங்கொண்ட பகுதியில் வந்துச்சு. மாவீரன் குரு அவரோட தலைமையில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டம் அறிவித்தார்கள். ஓடிட்டானே, நிலத்தை எடுத்தானே, விட்டுட்டு ஓடிட்டானே, அது ஒண்ணு. அடுத்த நிகழ்ச்சி நெய்வேலி நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 3, 3ஆம் நம்பர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதுல வந்து ஏறக்குறைய 3வது எக்ஸ்பான்ஷன் இல்லை இது தமிழக அரசு உத்தரவாதம் கொடுத்து விட்டது. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்க 1119 ஏக்கர் சிப்காட் விரிவாக்கம். நாங்க தான் சிப்காட்டே வானான்னு சொல்றோம் ஐயா. சிப்காட் முதலிலே வானான்னு சொல்றோம்ல. அப்ப என்ன பெரிய வெங்காயத்துக்கு விரிவாக்கம் பண்ற? என்ன பண்ண போற? எங்க மக்களை வந்து வாழ தகுதியற்றவர்களாக, சுகாதாரமற்றவர்களாக எல்லாரையும் மண்ணில் போட்டு அடிச்சுட்டு என்னத்தை பண்ண போற? எதுக்கு இந்த வேலை எக்ஸ்பான்ஷன் பண்ற? எதுக்கு விரிவாக்கம் பண்ற? வேணாங்கிறோம். நானும் ஒரு டாக்டர் நம்முடைய மருத்துவர் என்ற முறையிலே மருத்துவர் அன்புமணி சொல்றத 100க்கு 100 டயாக்சின் எல்லாம் தெரியப்ப எல்லாம் புற்றுநோயை உண்டாகக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா சில டிஷ்யூஸ்ல பூந்து அது விளையாட மைட்டோசிஸ் வருது. மைட்டோசிஸ் மையோசிஸ் எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. அதுல வந்து நிறைய செல்களை உண்டாக்கி புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. விஷ காத்து நெய்வேலியில நான் பலவாடு சொல்றோம். நெய்வேலியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அங்க நிறைய தூசி, சொன எல்லாம் வந்து ஆஸ்துமா. இந்த பகுதி அப்படிதான், இந்த பகுதி அப்படிதான் வந்துட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் உடம்புடைய 2620 ஏக்கர் முன்னாடி சிப்காட் முதல்ல பகுதி கொடுத்தாச்சு. அதுலயே மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இங்க 1119 ஏக்கர், ஒரு ஏக்கர் சொல்றாமா 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறாங்க. எங்க ஊர்லாம் இப்ப வந்து 25 லட்சம் கொடுத்து பார்த்துறாங்க. விலை ரொம்ப ஏறிடுச்சு. 25 லட்சம் இல்ல, 2 கோடி இல்ல, நீ 100 கோடி கொடுத்தாலும் எங்களுடைய நிலத்தை விட முடியாது. கண்டிப்பாக விட மாட்டோம். ஒரு புடி மண்ணை கூட அதை விட மாட்டோம். எங்க பாட்டன் முப்பாட்டன் எங்க அல்ல தாத்தாவெல்லாம் வந்தது. எங்க கோயில் இங்க இருக்குது, எங்க பள்ளிக்கூடம் இங்க இருக்குது, நாங்க நடந்து ஓன இடம் இங்க இருக்குது, எங்க சொத்து பத்தெல்லாம் அங்கதான் இருக்குது. இந்த கோயிலை விட்டு நாங்க எங்க போவோம்? குலதெய்வ எங்க குலசாமி இங்க இருக்குது. எங்க போய் நாங்க ஒண்டி ஒண்டி குடுத்து பண்ணுவோம்?